ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என தமிழ்நாடு புதுச்சேரி வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கமிட்டி சார்பில் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கமிட்டி மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் தலைமையில் பொருளாளர் கிதர் பிஸ்மி மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு விவாதத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு முழுமையாக புறக்கணித்து திரும்பி அனுப்ப வேண்டும். இந்த மசோதா இஸ்லாமிய மக்களை பாதிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகையால் ஒன்றிய அரசு வக்பு சட்ட திருத்த மசோதா 2024 திரும்ப பெற மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். தமிழ்நாடு பாண்டிச்சேரி வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கமிட்டி சார்பாக தமிழகம் முழுக்க ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கும் 40 வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுக்க, அதாவது தூத்துக்குடியினுடைய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் கட்சிகள் மற்றும் தோழமை கட்சிகளினுடைய தலைவர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. இந்த 40 சட்ட திருத்தத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா அரசு இஸ்லாமியர்களை வம்பிழுக்க வேண்டும், சீண்ட வேண்டும் என்கின்ற நோக்கோடு அனைத்து சட்டங்களையுமே தொடர்ந்து இது மாதிரியான சட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் இஸ்லாமியர்களை பதட்டமான சூழ்நிலையிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல இப்போ தற்பொழுது அறிமுகப்படுத்தியுள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் வக்ஃபு வாரியத்திற்கு உள்ள அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் வாதியாகவும் பிரதிவாதியாகவும் எப்படி செயல்படுவார் என்ற கேள்வி நமக்கு தொடர்ந்து உள்ளது. அதே போல வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் வேண்டும் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திலே 2 பெண் உறுப்பினர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய பெண்கள் என்று பெண்களுடைய உரிமையை பேசுவது போல் இவ்வாறு நாடகத்தின் மூலமாக பெண் உறுப்பினர்களை அதிகப்படுத்தி அதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய வீரியத்தை, வக்ஃபு வாரியத்தின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு பல சட்டங்களை இந்த 40 சட்ட திருத்தத்திலும் ஒவ்வொரு புள்ளியிலும் இவர்களுடைய பாசிச சிந்தனை உள்ளது என்பதை நாம் வலுவாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் 4 சட்ட திருத்தங்கள் மிக மோசமான சட்ட திருத்தமாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் மத்தியில் இது 100% புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாகவும், மேலும் இது எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எதிர்ப்பின் காரணமாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட சட்டம் குப்பையில் எரியப்பட வேண்டிய சட்டம் என்பதை வக்ஃபு மீட்பு குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.